பகுதியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு பாரிய சம்பவம் ஒன்றை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். நீங்களும் பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் தமிழர் பகுதியான மன்னார் பகுதியிலே நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூடு, குறிப்பாக மன்னார் நீதிமன்றத்துக்கு வெளியாக இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்பொழுது அவர்களினுடைய பெயர் விவரங்களுமே வெளியாக இருக்கின்றன. அதே சமயம் இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னவாக இருக்கக்கூடும் என்கின்ற காரணங்களும் கூட வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள்ல பெரிய ஒரு பேசு பொருளாக பெரிதும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக மக்களிடம் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய விடயமாக இந்த ஒரு விடயம் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதை பற்றி ஒரு முழுமையான விரிவான தகவல்களை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் முழுமையான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால், இன்றைய தினம் அதாவது தை மாதம் 16ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை வேளையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மன்னார் நீதிமன்றத்துக்கு வெளியாக ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. இருவர் மோட்டார் சைக்கிளில் அவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலே மொத்தமாக 4 காயமடைந்திருக்கின்றார்கள். அதிலே 3 ஆண்கள், ஒருவர் பெண் என்று சொல்லப்படுகின்றது. இதனை இந்த 4 உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சமயத்தில் அதில் இருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முன்னதாகவே உயிரிழந்ததாகவும், அதே சமயம் மற்றவர்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இதிலே இவர்கள் அந்த மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு வழக்கொன்றுக்காக வந்தவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வழக்கொன்றுக்காக வந்தவர்கள் மீதுதான் இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த காயமடைந்த மற்றொரு பெண்மணி என்பவர் வேறொரு, அதாவது இவர்களுக்கும் அவர்களுக்கு தொடர்பு கிடையாது, அவர் வேறொரு வழக்குக்காக வந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலைமையில தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமுமே நடந்திருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் அருள் எனப்படுகின்ற 61 வயது இருக்கக்கூடிய நபரும், அதே சமயம் செல்வகுமார் யூட் எனப்படுகின்ற 42 வயது இருக்கக்கூடிய நபரும் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தங்களுடைய விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்று சொல்லி தற்பொழுது சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு பழிவாங்கல் படலமாகத்தான் தற்பொழுது நடந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இதனை பழிவாங்கல் படலம் என்று சொல்வதற்கான காரணமாக அவர் சொல்வது மன்னார் உயிலங்குளம் பகுதியில கடந்த 2022ஆம் ஆண்டில ஒரு இரட்டை படுகொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அதனை தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும், ஆகவே அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற சமயத்தினால படியினால நிச்சயமாக இது அதனுடைய ஒரு பழிவாங்கல் படலம் தான் அப்படி என்று சொல்லி போலீசாருமே சந்தேகத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்பது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று உயிலங்குளத்தில்
மாவட்டத்திலே ஒரு மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அது வந்து ஒரு போட்டியாக நடந்திருக்கின்றது. அந்த போட்டி தொடர்பான ஒரு முருகல் ஒன்றில் அது தொடர்பான ஒரு வாய் தர்க்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதிலே ஏற்பட்ட மோதல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2022ஆம் ஆண்டு அந்த ஒரு மாட்டு வண்டி சவாரி தொடர்பான முருகல்ல அந்த 2 பேருமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதற்காக பழிவாங்கும் நடவடிக்கையாக நடந்த ஒரு விடயமாக 2023ஆம் ஆண்டில், அதாவது அதற்கு அடுத்த வருடமே ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மன்னார்ல வந்து அடம்பன் பகுதியில 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு விடயத்தினில், அதாவது இந்த 2 சகோதரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதனுடைய ஒரு பழிவாங்கும் படலமாக 2023ஆம் ஆண்டே இருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு தாக்குதல் சம்பவமும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளையும் வந்து போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விடயத்தை கேள்விப்படுகின்ற பொழுதோ அல்லது இதனை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதோ நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பாரிய அழிவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம் தான் வருகின்றது. காரணம், வாழ்வெட்டு கலாச்சாரம் என்பது தலையோங்கி இருக்கின்ற ஒரு கால பகுதிகளில் அதில இருந்து எவ்வாறு மக்கள் வெளியிலே வருவார்கள் என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் சாதாரண மக்களிடம், அதாவது ராணுவத்தினரிடமோ போலீசாரிடமோ துப்பாக்கிகள் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றன. அதே சமயம் ஏனையவர்கள் அரசியல்வாதிகளும் கூட அதற்கான லைசன்ஸுடன் அதனை வந்து அவர்கள் சரியான காரணங்களுடன் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண மக்களிடம் இந்த துப்பாக்கி பாவனை என்பது எவ்வாறு வந்தது, அவர்களுக்கு எவ்வாறு இந்த துப்பாக்கிகள் கிடைக்கப்பட்டன என்று சொல்லி பல்வேறு விதமான கேள்விகள் இதில் இருக்கின்றன. பல்வேறு விதமான விடயங்கள் இதற்கு பின்னாலே இருக்கின்றன. நிச்சயமாக இதை பற்றி ஒரு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்துமே வெளிவந்தாக வேண்டும். அதே சமயம் தமிழர் பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கிறது என்பது வந்து இதுவே கடைசியாகவும் இருக்க வேண்டும். என்றால் எங்களினுடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே கல்வி சார்ந்து பல்வேறு விதமான முன்னேற்ற நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது போதைப் பொருளுக்கு அடிமையானது மட்டுமல்லாமல் வாழ்வெட்டு கலாச்சாரத்துக்குள்ளேயும் வந்து ஊன்றி போய் அதே சமயம் தற்பொழுது துப்பாக்கி பாவனைகளும் வந்து அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் இவ்வாறே தொடர்ந்து செல்லுமானால் நிச்சயமாக தமிழர்களினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் என்பதுல வந்து எந்த ஒரு சந்தேகங்களும் கிடையாது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் நேர்மையாக முன்னெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாகவே மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வழக்கு விசாரணைகளையும் அதற்கான தீர்வுகளையும் உடனடியாகவே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதே சமயம் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் வந்து எவ்வளவு பேருக்கு உங்களால் இந்த காணொலியை பகிர முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், எங்களினுடைய வீடுகளிலையும் ஒவ்வொருவர் நிச்சயமாக இருப்பார்கள். அதாவது ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்கள் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சொல்லுவார்கள் இல்லையா, அவன் சரியாகத்தான் இருந்தால் அவர் சேர்ந்த கூட்டம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதன் பின்னராக சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்து உங்களுடன் வளருகின்ற சமயத்திலேயே நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய சுற்று வட்டாரங்களையும் நீங்கள் கண்காணித்துக் கொண்டு அவர்களை ஒரு சரியான வழியில் வளர்ப்பதன் ஊடாக இவ்வாறான பல்வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துக்குள் அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை அநியாயப்படுத்துவதை வந்து நீங்கள் வந்து தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக மக்களுக்கு தேவை. அனைவருமே இதனை முடிந்தளவு அனைவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பருவலையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.